இந்த பையன் ப்ரொஃபஸருக்கு தெரியாம அவன் ஷூக்கு அடியில பிட் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை அவன் ஒவ்வொன்றா பேப்பரா எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ப்ரொஃபஸர் வந்து என்னடா இவன் கீழே குமிச்சு ஏதோ பாக்குறானேன்னு அந்த பையன் கிட்ட வருவாரு. அதுக்குள்ள இந்த பையன் அவனோட பிட்டை மறைச்சிருவான். எங்கடா பிட்டு வச்சிருக்க அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்ப்பாரு. அங்க ஒண்ணுமே இருக்காது. இவனை நம்ப முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுகுலையும் தேடி பார்ப்பாரு. பிட்டே இருக்காது. அந்த சமயத்துல இங்க இந்த பையன் என்ன பண்றானா கையில இன்னொரு ஃபேக்கான விரலை வச்சு அதுல பிட் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்குள்ள ப்ரொஃபஸர் இந்த பையனை வந்து பாப்பாரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த சைடு பாத்தீங்கன்னா பையன் ட்ரெஸ்லயே பிட் எழுதிட்டு வந்திருப்பான். அவன் ட்ரெஸ்ஸை விரிச்சா அதுல பிட்டு தெரியும். அதுக்கப்புறம் சவுண்ட் வருதேன்னு இந்த ப்ரொஃபஸர் இவனையும் வந்து பாப்பாரு. அதுக்குள்ள பின்னாடி ஒரு பொண்ணு அவ பேண்ட்ல பிட் எழுதிட்டு வந்திருப்பா. என்னடா இவனுங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு பார்த்தா இதோட அல்டிமேட்டா நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா ஒரு கேஜெட்டை வச்சு இந்த நபரு அவன் கையை ஆப்ரேட் பண்ணி பிட் எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம வாத்தியாரு இவனை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாத்தியாரு என்னடா இவன் இவ்வளோ சூப்பரா எழுதுறானேன்னு வந்து கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கும் போது இவனும் நம்ம வாத்தியாரை பார்த்துருவான். கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிப்பான். ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க நம்பாலு அவரோட மூஞ்சில வந்து ஈமிக்கும். அப்ப அவரோட கையை நவுற ஆரம்பிக்கும் இல்லையா, இவனோட கையும் இங்க நவுற ஆரம்பிக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் மேல வந்திருந்ததுன்னா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்.